Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nimati Property Management. Contact 766 700 8999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் யதார்த்த ஜோதிடர் மரியாதைக்குரிய திரு செல்வி அவர்கள். வாரங்களோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி உங்க சந்திச்சதில். ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக நேர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 12 ராசிகள் அதில் வந்து துவங்கிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதில் முதற்கட்டமாக நம்ம துவங்கிடலாமா? மகர ராசி நேர்களுக்கு எப்படி சார் 2024 இருக்கு? மகர ராசிக்காரர்கள் பைரவர் வழிபாடு, பைரவர் காயத்ரி ஜபிப்பது நன்மை தரும். 2024 ஆண்டில் சூப்பர் ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ராகு 3ஆம் இடத்தில் இருப்பதனால் எல்லாம் ஜெயம் ஏற்படும், தைரியம் ஏற்படும், மன அழுத்தம் போகும். 7.5 சனியிலிருந்து ஜென்ம சனி விலகுகிறது. அதே சமயம் காது மூக்கு தொண்டை கழுத்து பகுதி மூளை பகுதி ஒத்த தலைவலி கண்ணு இதெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். பல்லில் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆயில் புல்லிங் என்று சொல்வார்கள். நல்ல எண்ணெயை வாயில் போட்டு தினமும் காலையில் ஒரு 20 நிமிடம் கொப்பளித்து துப்பக்கூடிய பயிற்சி, அதை யூடியூபில் பார்த்து நல்ல மருத்துவர்கள் சொல்வதை செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஜெயம் ஏற்படும். கல்யாணமே நடக்கலை வருத்தப்பட்டு கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு கல்யாண அமைப்பு டக்குன்னு கைகூடும். ஏற்கனவே கல்யாணத்தில் பாதிப்படைந்தவர்களுக்கு கூட மறுமண அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். பெற்றோர் பெரியோரை விட்டு பிரிந்திருந்த மகர ராசிக்காரர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். உறவினர்களுடன் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியல் அமைப்பு, ட்ரேடிங் அமைப்பு, ஷேர் ட்ரேடிங், திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாட்டு தொழில்நுட்பம், வெளிநாட்டு பகுதியில் வேலை, வெளிநாட்டு முதலாளிகளுடன் தொடர்பு, பெரிய அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டக்காரர்கள், திடீரென்று என்டர்பிரனர்கள், திடீரென்று சின்ன வயசு யங் ஜென்ரேஷனுடைய தொழிலதிபர்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு ஃபோர்ப்ஸ் பத்திரிகைகள் பேர்படக்கூடிய அளவுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அனுகூலம் காணப்படும். ஆனால் வயிறு தொந்தரவு பண்ணோம், முதுகு தொந்தரவு பண்ணோம், தொண்டை பகுதி தொந்தரவு பண்ணோம். உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தால் மகர ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்களுக்கு பரிகாரங்கள் வேலை செய்யாது. எனவே மகர ராசிக்காரர்கள் கடைசி 2 வருடம் சனி இல்லதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி வேர்வை வரக்கூடிய பயிற்சி செய்தால் மகர ராசிக்காரர்களுக்கு 2024 ஆண்டு வெற்றி ஆண்டு. உலக அளவில் இதை நீங்கள் எப்படி வந்து வரவேற்கிறீங்க? 1/1/2024 மார்கழி 16 பஞ்சமி திதி கன்னியா லக்னத்தில் சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அதாவது லக்னத்தை கணக்கில் கொண்டு தான் ஜோதிடம் சொல்வார்கள். எல்லா வருடமும் இந்த கன்னியா லக்னத்தில் தான் இந்த புத்தாண்டு பிறக்கும். ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் அன்றைக்கு வரக்கூடிய நட்சத்திரம் மிக முக்கியம். ஸோ கேது நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இந்த சமயத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டம் தனுசு ராசியில் இருப்பது விசேஷம். அதேபோல் கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு கேது, அதாவது கன்னியா லக்னத்தில் புதன் சுக்கிரன் 3இல், 4இல் சூரியன் செவ்வாய், 6ஆம் இடத்தில் சனி, 7இல் ராகு, 8இல் குரு இருக்க, 12இல் சந்திரன் இருக்க இந்த புத்தாண்டு பிறக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சூப்பராக இருக்கணும் என்று சொல்கிறதுக்கு தான் ஆசை. ஆனால் அப்படிலாம் இருக்காது. நிறைய லெவலில் பிரச்சனைகள் பெரிதாகும். ஏனென்றால் குரு வீட்டில் சர்ப்ப கிரகங்கள் இருப்பது நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருப்பதில் பல பாதிப்புகளை உலகம் பார்த்துருக்கிறது. அதேபோல் சனி தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் இருப்பதும், இந்த சனிக்கு சொந்த வீடு என்பது ஆட்சி. லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருப்பது. கெட்டவன் கெட்டிட்டால் அது ராஜயோகம் இருந்தாலும், ஆனால் கெட்டவன் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். டெக்னாலஜி வைஸ் மருத்துவத்துறையில் பெரிய புரட்சிகள் ஏற்படும் இந்த ஆண்டு. பெரும் நோய்களுக்கெல்லாம் சாதாரண மருந்து மாத்திரைகள், கடும் நோய்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். அதேபோல் மனிதனுடைய
பாகங்களுக்கு மாற்று அறுவை சிகிச்சைக்கெல்லாம் பெரிய முன்னோடிகள் காணப்படும். மருத்துவத்துறையில் பல சாதனைகள் காணப்படுவதும் மருத்துவத்துறையில் நோபல் பரிசுகள் பெரிய அளவுக்கு கிடைப்பதெல்லாம் காணப்படும். அதேபோல் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, ஏனென்றால் சனி என்பவன் ஆயுதக்காரன் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். வாகனங்கள், போக்குவரத்துக்கள், மிக வேகமான போக்குவரத்துக்கள், மனிதனை தூரத்தை வெகு விரைவாக குறைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த 2024ஆம் ஆண்டு விசித்திரமாக பார்க்கக்கூடிய அபிரிதமான வளர்ச்சி இருக்கும். டெக்னாலஜியில் எப்படி ஒரு சினிமா, யூடியூப், அதே போல் டிவி எல்லாம் இருந்தது. இப்போ டிவி சீரியல் பார்ப்பதை தவிர மற்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெரிதாகலை. எல்லாம் மக்கள் கையில் பார்ப்பது, ஃபோன்லேயே வந்துடுச்சு. அந்த ஃபோன்லேயே வந்துடுச்சு, எல்லாமே வந்துடுச்சு. அதோட அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் கண்டிப்பாக வரும். அந்த வளர்ச்சியெல்லாம் இன்னும் நீங்களே இந்த யூடியூப்புக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கீங்களோ அதோட வேறு அட்வான்ஸ் வந்துடும் 2024ஆம் ஆண்டு. ஏன்னால் சனி 2025ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கிறார். சரி. ஸோ இதனுடைய வளர்ச்சியெல்லாம் பிரமிப்பாக இருக்கும், அதிலலாம் டவுட்டே கிடையாது. அதே போல் சட்டங்கள் கடுமையாக்கப்படும். பெண்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஆண்டு சனி இருக்கக்கூடிய காலகட்டமே. ஏனென்றால் டிசம்பர் திருநள்ளாறின் கணக்குப்படி டிசம்பர் 20ஆம் தேதி தான் சனி பெயர்ந்திருக்கிறதாக கணக்கு, அவர்களுடைய பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கத்தை. அப்போ நியூ இயருக்கும் 10 நாளுக்கு முன்பாக தான் பயிற்சி ஏற்பட்டுறதாக நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அது திருக்கணிதத்திற்கும் வாக்கியத்துக்கும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அது மாறாது. அதுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் சரியாகிவிடும். அந்த பஞ்சாயத்து தனி. ஆனால் நம்ம பார்க்க வேண்டும், திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனி பயிற்சி தான் மக்கள் நம்புகிறார். ஸோ இந்த சனி இருக்கக்கூடிய காலகட்டம் மிக கடுமையான டெவலப்மெண்ட்டு, இது எல்லாமே வரும். அதே சமயம் இயற்கை பேரிடர்கள் சொல்ல முடியாத அளவு இருக்கும். சுனாமி, கடல் உள்ளே வருவது, மலை சரிவுகள், நெருப்பால் ஏற்படக்கூடிய அமைப்பு, பஞ்சபூதத்தில் காற்று பெரிய அளவுக்கு சேதப்படுத்தும். காற்று வரக்கூடாத இடத்துலலாம் வரும். புயல் எங்கெங்கே எந்தெந்த ஊர்லெல்லாம் பார்த்துட்டு இல்லாதோ அந்த ஊர்லெல்லாம் புயல் பார்க்கும். தண்ணி கடல் தண்ணி வரும். அதுதான் பெரிய சிக்கல். அது எந்த அளவுக்கு வரும், எங்கே வருமா, தேனாம்பட்டிக்கு வருமா, இதெல்லாம் வருமான்னு தெரியல. எந்தெந்த இடம்லாம் வருமா பார்க்கணும். ஸோ இப்போவே அரசாங்கங்கள் அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து திட்டங்களை போட்டுக்கிறது தவிர வேறு வழி கிடையாது. எளிமைப்படுத்தி அடைப்புகள், இந்த பிளாஸ்டிக் பொருள்கள் இதெல்லாம் தூய்மைப்படும். மக்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணும். இவ்வளோ பெரிய ஓர தாண்டவத்தில் அரசாங்கத்தையும் அதிகாரிகளையும் கவுன்சிலரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்மளும் இது பண்ணணும். ஸ்வச் பாரத் என்று இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கடுமையாக்கப்படும். பெண்களுக்கு பெரிய அளவு முன்னேற்றம் ஏற்படும். எல்லா கட்சிகளுமே இந்த 33% பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையெல்லாம் 2024ஆம் ஆண்டு வருகிறதோ இல்லையோ 2025ஆம் ஆண்டுக்குள்ளே வந்துடும். அதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்த நம்ம சட்டசபை எலெக்ஷன்லாம் அதெல்லாம் உங்களுக்கு எதிர்கொலிக்கும். 20% 30% அப்படி வந்துடும். ஏனென்றால் அந்த பெண்களுக்கு யோகத்தை தரக்கூடிய பயிற்சிகளாக தான் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. சனியானவர் இப்போது சனி வீட்டில் இருப்பதும் அடுத்ததுக்கு குரு வீட்டுக்கு வருவதும், என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ 2024 மட்டும் நல்லா இருக்குதுன்னா நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய கணக்கு நான் கால்குலேஷன் பண்ணதில் இவ்வளோ வரைக்கும் பண்ணதில் நான் 2027 வரைக்கும் தான் பண்ணியிருக்கேன். 2027 இன்னும் தாண்டல, இன்னும் அதிகபட்சமாக போவேனான்னு பார்த்தேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 27 வரைக்கும் இந்த இயற்கை சேதங்கள், மனிதனுடைய அழிவு, போர் மேகங்கள், உலகத்தில் பெரிய சிக்கல்கள், நிலநடுக்கங்கள் தான் பெரிய அளவுக்கு வரும். விபத்துகள், ட்ரெயின் விபத்து, அப்படியே கோரமாக நிறைய பேர் சாவது, மலைகளெல்லாம் பொளந்து விழுவுது, சரிவுது. இமாலயஸை பார்த்துருந்த இது இந்த தென் மாநிலத்திலும், அதாவது தென்னிந்தியாவிலும் வரக்கூடிய அமைப்பு காணப்படும். அதே போல் பெரிய தலைவர்கள் வருவது, அதே போல் அரசியல் தலைவர்களுடைய தேகாரக்கம், அது சும்மா ஜென்ரலாக சொல்கிறதில்ல. சனி நிற்கிற காலகட்டத்தில் குரு சொந்த வீட்டில், குருவுடைய வீட்டில் ராகு இருக்கிறதுனால சினிமா பிரபலங்கள், இளம் வயதை சார்ந்தவர்கள் கூட அரசியல் தலைவர்கள், நீங்கள் எல்லாம் வயசானவங்களை கணக்கு போட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இளம் வயதில் இருக்க தலைவர்கள் தலைவர்கள் கூட தேகாரக்கத்தை தயவுசெய்துக்கு ஒரு முறைக்கு 2 முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது. சினிமா நடிகர்கள், ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்கள், இவர்களெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யாரை வேண்டுமானாலும் கபாலிகரம் செய்யக்கூடிய பவர் சனிக்கு உண்டு, அதே போல் ராகுக்கு உண்டு. குரு வீட்டில் இருக்கிறதுனால ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம்
அந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள், பீடாதிபதிகள், கார்ப்பரேட் சாமியார்களாக இருந்தாலும் கவனமாக இருக்கக்கூடும். ஏன்னா அதாவது அவங்களுக்கு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவங்க சொல்கிறது வேத வாக்காக எடுத்துன்னு இருப்பாங்க. கிணத்துல குதினா குதிக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி அலுவலர்களெலாம் பார்க்கணும். அதே போல் இந்த இந்தியா முழுவதும், அதாவது ஒரு விஷயம் பார்க்கணும், இந்தியா முழுவதும் இந்த சட்டங்கள் கோயிலில் போகிறது இது போகிறதெல்லாம் தமிழ்நாட்டில் பேசுகிறதெல்லாம் இல்லாமல் நிறைய ஊர்களில் எல்லாத்துலேயும் இந்த அர்ச்சகர்களாகட்டும் தமிழில் அர்ச்சனை, அந்தந்த ஊரில் அந்தந்த மொழியில் அர்ச்சனை எல்லாம் நல்ல பிரபலமாகும். இதெல்லாம் ஆக்கி கொடுக்கும். குரு வீட்டில் இருக்கிற ராகு இதெல்லாம் அசாதாரணமாக பண்ணும். மக்களுடைய மனநிலை மகிழ்ச்சியாக இருக்குமா? அந்த சமயம் மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னா, வேலை வாய்ப்புகளே நிறைய பிரச்சனை வரும். விதி மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி வரியை கண்ணாபடி போடுவாங்க. உண்மையாக ஜெனியூனாக சம்பாதிக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச 35% தான் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிற மாதிரி வரும். நீங்கள் டேக்ஸ், இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி, வீட்டு வரி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காருக்கு வரி, டோல்கேட் வரி, புரியுதுங்களா? இல்லை, வீட்டு வரி, சாலை வரி, கார்ப்பரேஷன் வரி, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வரி, அதாவது மின்சாரத்துறைக்கு வரி, அப்படியே குத்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா செல்வி சொல்கிற கணக்கு புரியும். 30% 35% தான் உங்கள் குடும்பத்துக்கு இருக்கும். புரிஞ்சிருச்சு. பயம் வந்துடும். எல்லாருக்கும் பயம், அடுத்த இதுக்கு பயம். நிறைய அளவுக்கு தங்கத்தின் விலையெல்லாம் ஏறக்கூடிய அமைப்பேர். ஏன்னா குரு வீட்டில் ராகு. தங்கம் பெரிய அளவுக்கு போகும். ஷேருடைய வீழ்ச்சியெல்லாம் திடீர்னு இருக்கும். பெரிய அம்பானி ஷேர், அதானி ஷேரெல்லாம் எது வேணுமா விழும். ஏன்னா விழக்கூடிய டைம். ஏனென்றால் எப்படி விழும்லாம் தெரியாது. நிறைய ரெகுலேஷன்லாம் உள்ளே வரும். சட்டத்திட்டங்கள் கடுமையாக்கப்படும். வங்கிகளுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பாக தான் நான் பார்க்குறேன். அந்த எளிய பரிகாரங்களுடைய தெய்வ மந்திரங்கள், சிவன்னா சிவன் மந்திரங்கள், விநாயகர்னா விநாயகர் மந்திரங்கள், துர்கைனா துர்கை மந்திரங்கள், நரசிம்மர்னா நரசிம்மர் மந்திரங்கள், அனுமன்னா அனுமன் மந்திரங்களை கேட்க கேட்க எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் நிச்சயமாக பெறுவீர்கள். நவகிரகத்திற்கு அடக்கக்கூடிய சக்தி தெய்வத்திற்கு உண்டு. அந்த தெய்வத்தை சரணாகதி அடைவதன் மூலியமாக 4th எஸ்டேட் தமிழ் நேயர்கள் கண்டிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டு எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.